வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஒரு தொகுதிக்கு 15 கோடி இவர் முதலீடு செய்கிறார். அப்ப அதிகாரத்துக்கு வந்தால் 200-300 கோடி ஈட்டிக் கொள்ளலாம்ங்கிற நம்பிக்கையில தான் முதலீடு செய்கிறார். அப்போ முதலீடு செய்பவன் முதலாளியா தலைவனா? முதலீடு செய்கிறவன் முதலாளினால் லாபத்தை வைக்க முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா? இப்ப யாரோட நான் நிக்கலாம்? நான் ஜெயிக்கல, தோத்து போறேன். யாருக்கு கவலை? யாருக்கு இழப்பு? என் முன்னவர்கள் செய்த பிள்ளையில நான் பாடம் கற்றுக்கிறேன். அதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் என் கனவை நகர்த்தி கொண்டு அங்க விட்டா அதுல இருந்து இன்னொரு தலைமுறை எடுத்துட்டு போகும். இப்ப இந்த தேர்தல்ல 234 134 பேர் 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இளைஞர். அப்ப நீ மேடையில பார்க்கும்போது உங்களை மாதிரி பிள்ளைகள்லாம் வேட்பாளரா நிற்பாங்க. நான் இல்லைனாலும் இன்னும் 50 வருஷத்துக்கு எடுத்துட்டு போவாங்கிற நம்பிக்கையை நான் விட்டுட்டு போவேன். என் முன்னவர்கள் அதை செய்யல. உங்களுக்கு புரியுதா? எனக்கு முன்னாடி வந்தவர்கள் இதையே பேசிட்டு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு போய் நின்று சீட்டை வாங்கிட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த தவறை நான் செய்ய வேண்டும். ஏன்னா நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் 22 நாடுகள் எதிர்த்த போதும் தனிச்சு நின்று சண்டையிட்டான். ஓட்டுக்கு காசு கொடுக்காம பெத்த தாய் தந்திர ஓட்ட வாங்கிட்டு கட்டின மனைவி கூட போட மாட்டா சில பேருக்கு. சொந்த கட்சிக்காரனுக்கே காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து சாராயம் கொடுத்தா தான் கூட்டத்துக்கே வருவான். வீரனை 2 வீரனை கொடுத்தா தான் வருவான். புரியுதா? அது சரி வராது. எனக்கு கோட்பாடு இருக்கு. சாப்பாட்டுல கூட்டு பொரியல், சண்டையில தனிச்சு தான் போடுவேன். நீ போட்டா போடு, போடலைன்னா போ. அப்ப நான் கூட்டணி வச்சுட்டா என்ன பேச்சு? தங்கச்சி இதே தங்கச்சி இன்னொரு தடவை என்ன பேச்சு பேசினாப்ல எம்பிட்டு பேசினா 15 வருஷம் பேசிட்டு கடைசியா நோட்டுக்கும் சீட்டுக்கும் போய் அங்கே நின்ட்டாப்லையா? ஒரு தத்துவம் மாதிரி சொல்லிடுறேன். என் பயணம் என் கால்களை நம்பிதான். இவங்க கால்களை நம்பி உங்க கால்களை நம்பி போனா நான் திருப்பதி போனோம்னா அவர் திருப்பத்தூர்ல போய் இறக்கி போட்டார். அதனால எனக்கு சரியா வராது. இங்க பாருங்க, அண்ணன் சொல்றேங்க, அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது. புரியுதா? புரியுதா? 2வது, இப்ப நாடு விடுதலை பெறதுக்கு முன்னாடி ஐயா நேரு அவர்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக நான் இன்று பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற கோட்பாட்டை ஏற்று இன்று நான் அதற்காக பாடுபட்டு தோற்று போவதையே மேன்மையாக கருதுகிறேங்கிறாப்ல. தங்கச்சி, நான் அரசியல் செய்யறது உங்களுக்கு இல்ல, உங்க குழந்தைக்கு, அந்த குழந்தையின் குழந்தைக்கு. நான் இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறேன். நீங்க இருக்கிற மரத்துல ஒரு பழத்தை பிடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. எனக்கு வேணாம், நான் பட்னியா கூட கிடக்குறேன். இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறேன். ஏன் அன்னை இப்படி பிடிவாதமா தனிச்சு நின்னுங்கிறத என் வெற்றி உங்களுக்கு உணர்த்தும் பாருங்க. செஞ்சுட்டாண்டா அப்படி.